தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 9/11/2014 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:34 வரை, பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது பற்றி. பொதுவாக வர்றவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, நல்ல ஃபேன்சியாக ஒரு பேர் சூட்டுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கணும், வித்தியாசமாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சில தினங்களுக்கு முன்னாலே என்னை சந்திக்க வந்தவர் வீட்டுக்குள்ளே நுழையிற பொழுதே சொன்னார், வாழ்க்கை பூரா வழக்காக இருக்கு ஐயா, இதுக்கு நான் என்ன செய்கிறது, என்னுடைய ஜாதகம் அதுக்கு இடம் தருதா, அதுக்கு நான் வழி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன். மகேஷ் அப்படின்னார். பேர்லேயே கேஸ் என்று இருக்கிறது, மகேஷ் என்று எழுதினாலே கேஸ் இருக்கும். வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வழக்காக இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் பேர்லேயே அந்த கேஸ் இருக்குது அப்படின்னு. ஆகா, இதை நான் இவ்வளவு நாளாக கவனிக்கவில்லை, இப்போ நான் அதை என்ன செய்யலாம்னு கேட்டார். கேஸ் என்பதை அந்த கிஸ்மிஸ் பழம் என்பதிலே வரக்கூடிய ஈஸ் போட்டிருந்தார். மகேஸ்வரன் என்பது அவருக்கு முழு பெயர். அதை கேஷ் என்று ஈஸாக மாற்றச் சொன்னேன். இரண்டாவது எழுத்து வடமொழி ஈஸ் போடுகின்ற பொழுது கேஷ் என்றால் பணம் என்ற பொருளிலே வரும். ஆகா, இப்படி இருக்கிறதா என்று கேட்டார். பொதுவாகவே ஒருவருடைய பெயரிலே பாசிட்டிவ் சிந்தனை இருக்க வேண்டும். ஆகையினாலே தான் ஒரு கோவிலுக்கு நான் போயிருந்தேன். அப்படி சென்றிருந்த பொழுது அங்கே அர்ச்சனை செய்ய வந்திருந்த கூட்டத்திலே ஒரு பெண், உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது திகில் என்று சொன்னார்கள். திகில் என்றால் அந்த குருக்கள் சொன்னார், இது திகில் அடிப்பது போல இருக்கிறது, இது போன்ற பெயர்களை எல்லாம் வைத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார். பெயரிலே தீ என்று முடியக்கூடாது என்பார்கள், நெருப்பு பொறி பறக்க சண்டை வரும் என்பார்கள். ஒரு சில குடும்பங்களிலே பார்த்தால் எல்லோருக்குமே தீ என்ற எழுத்திலே முடிந்திருக்கும். அப்படியெல்லாம் வந்தால் அதில் எப்படியெல்லாம் மாற்றம் செய்யலாமோ அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக நட்சத்திர அடிப்படையிலே எல்லாம் அந்த காலத்திலே பெயர் வைப்பார்கள். சித்திரையிலே பிறந்தால் சித்ரா என்று வைப்பார்கள். இன்றைக்கு கூட நட்சத்திரம் ரோகிணி வருகிறது. இன்றைக்கு ஏதேனும் பெண் குழந்தை பிறந்தால் ரோகிணி என்று வைப்பார்கள். அதே போல் கார்த்திகையில் பிறந்தால் கார்த்திகா என்று வைப்பார்கள். ரேவதியில் பிறந்தால் ரேவதி என்று வைப்பார்கள். ஆனால் நட்சத்திரங்கள் மாறுபட்டு வேறு நட்சத்திரத்தை நாம் பெயர் வைத்தால் அந்த பெண்ணோ ஆணோ அவர்களுக்குரிய ஒவ்வொரு செயல்களிலும் தாமதங்கள் ஏற்படும் என்பதை நீங்கள் அனுபவத்தில் உணரலாம். ஒரு மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு நல்ல பொறுப்பில் இருப்பவர், அவருடைய பெண்ணுக்கு கல்யாணம் முடியவில்லை. எல்லாம் படிப்பு அரைகுறையாக இருக்கிறது, கல்யாணம் பேசணும் விட்டு போகிறது, 4 ஆண்டுகளாக நடக்கவில்லை என்று சொன்னார். அதற்கு பெயர் என்ன என்று கேட்டேன். ரேவதி அப்படின்னு சொன்னார். ஆனால் நட்சத்திரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்திலே அந்த பெண் பிறந்திருந்தது. கார்த்திகையில் பிறந்து ரேவதி என்று பெயர் வைத்தால் இப்படித்தான் நடைபெறும். எனவே நீங்கள் ஒன்று கார்த்திகா என்று வைக்க வேண்டும், ரேவதியில் பிறந்தால்தான் ரேவதி என்று இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரத்தில் இருக்கிற பொழுது அந்த நட்சத்திரம் வருத்தப்படும் அல்லவா என்று சொல்லி பெயரை மாற்றி கொடுத்தேன். மாற்றி கொடுத்தவுடனே ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே அந்த விவாக பேச்சு நல்ல விதமாக முடிவடைந்தது. பொதுவாக இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், பெயர் சூட்டுவதிலே கூட சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது ஒரு முறைதான் நாம் ஆரம்பத்திலே பெயர் சூட்டுகிறோம். அந்த பெயர் பல பெயர்களை வைக்கக்கூடாது. பல பெயர்களை வழங்கினால் ஒரு பெயர் உரியேறுவதிலே தடை ஏற்பட்டுவிடும். ஒரு பெயர் அல்லது செல்லத்திற்கு என்று வைத்தால் அதற்கு ஒரு பெயர், 2 பெயர் மட்டும் வைத்துக்கொள்வதுதான் நல்லது என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, செல்வ வளம் பெருகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா என்று யோசித்தவர்கள் அது வாங்குவதற்கான வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வருகிற நண்பர்களால் உங்களுக்கு வளர்ச்சி கூடும். ரிஷபராசி நேயர்களே, சந்திரபலம் கூடுகின்ற நாள். இன்றைக்கு சஞ்சலங்கள் அதிகரிக்கும், விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். சொந்த பந்தங்களை நம்பி செய்த காரியங்கள் முடிவடையுமா என்பது சந்தேகம்தான். பக்கத்து வீட்டாரின் பகையும் அதிகரிக்கலாம். என்ன இருந்தாலும் 6லே சனி உச்சம் என்பதால் உத்தியோகத்திற்கு எந்த பாதிப்புகளும் வந்துவிடாது. வரவு செலவு திருப்திகரமாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு வேண்டுமானால் கூடுதலாக இருக்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ரோஷத்தோடு விலகியவர்கள் பாசத்தோடு வந்து இணைகின்ற நாள். நுண்ணறிவாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் போகின்றது. மாறுபட்ட சிந்தனையில் இருக்கும் உங்களுக்கு இன்றைக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். செலவு திருப்திகரமாகவே இருக்கும். அதை காட்டிலும் வரவு கூடுதலாக இருக்கும். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். திடீர் பயணங்கள் திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். கடகராசி நேயர்களே, உச்சகுருவின் ஆதிக்கம் இருப்பதால்
இன்றைக்கு உறவினர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட தூர பயணங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு சில தொல்லைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். வைத்திய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவதில் விரயங்களை சந்திக்க நேரிடும். சிம்மராசி நேயர்களே, மனம் போல மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியது நிறைவேறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. ராகுபலம் மேலோங்கி இருக்கிறது. எனவே வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகின்றீர்கள். அத்தியாவசிய பொருட்கள் முதல் ஆடம்பர பொருட்கள் வரை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். உற்றார் உறவினர்களுக்கும் உதவிக்கரம் நீட்டுவீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். தொட்ட காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் துணையாக இருக்கும் நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கும். விரயங்கள் அதிகரிக்கும். இன்று வீட்டை மாற்றலாமா, நாட்டை மாற்றலாமா, ஏதேனும் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். என்ன இருந்தாலும் பொறுமையை கடைப்பிடிப்பது தான் நல்லது. மாலை நேரத்தில் வேண்டுமானால் ஒரு சில காரியங்கள் முடிவடையலாமே தவிர காலை நேரத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். உத்தியோகம் தொழில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கின்ற நாள் இந்த நாள். அடுக்கடுக்காக நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. குருவினுடைய பார்வை 2, 12 ஆகிய இடங்களில் பதிவதால் இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அது மட்டுமல்ல, வீட்டில் நீண்ட நாட்களாக நடைபெறவில்லையே என்று கவலைப்பட்ட கல்யாண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பெற்றோர் வழியில் பிரியங்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருந்தினர் வருகையால் வியப்படைகின்ற நாள். இன்று வீடு தேடி விருந்தினர்கள் வந்து சேரலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மருத்துவ செலவுகள் குறையும். பிள்ளைகள் நலங்கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உதிரி வருமானங்களும் வந்து சேரும். பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். கும்பராசி நேயர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படுகின்ற நாள். நோய்கள் அகலும். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்வீர்கள். இன்று பயணத்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கப் போகின்றது. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். வீடு கட்ட அல்லது வாங்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள். வீட்டில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. கொள்கை பிடிப்பையும் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள். நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதில் சில மாற்றங்களை செய்ய நேரிடலாம். சனியின் ஆதிக்கத்தால் சஞ்சலங்கள் கூடும். எதை நினைத்தாலும் அது நிறைவேறவில்லையே என்ற கவலை உங்களுக்கு மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.